என் மனைவியை ஒன்றும் இல்லாதவங்களா யார் பாத்திரக்கூடாது, அம்மா அப்பா பாத்திரக்கூடாது. அம்மா அப்பா பார்க்கும்போது என்னப்பா அப்படின்னு நம்ம பார்க்க மாட்டோம். ஆனா பெரியவங்க அப்படி வளர்ந்துட்டாங்கல்ல, அவங்க நேச்சுரல் அது ஓகே பாத்திரக்கூடாதுன்றதுக்காக என் மனைவியை குறித்து எவ்வளவு நல்லா அவங்களுக்குள்ள கொண்டு வர முடியுமோ அவ்வளவு சூப்பரா கொண்டு வந்து விட்டுட்டேன். அதே மாதிரி என் மனைவியும் அவங்க அப்பாட்ட அம்மாட்ட இப்ப ஆண்டவர் ஊழியத்தை ஆசீர்வதிச்சார், அவங்களே கண் முன்னா பாக்குறாங்க. ஆனா என்னை குறித்து எவ்வளவு பெஸ்டா உள்ள அவங்களோட நல்ல ஒப்பீனியனை கொண்டு வர முடியுமோ அவ்வளவு ஒப்பீனியனை கொண்டு வந்துட்டேன். இப்போ உங்களை பார்த்து இங்க இருக்கிறவங்கள பார்த்து கேட்கிறேன், எத்தனை பேரு தவறான விதையை உங்க அம்மா அப்பாட்ட விதைச்சிருக்கிறீங்க? உங்க கணவனாரை குறிச்சு, உங்க மனைவியை குறிச்சு உங்க அம்மா அப்பாட்ட எத்தனை தவறான விதையை விதைச்சிருக்கிறீங்க? யாருமே இந்த உலகத்துல நல்லவங்க இல்லைங்க. நீங்களும் நல்லவங்க இல்ல, அவங்களும் நல்லவங்க இல்லை. எல்லாருக்குள்ளேயும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், எல்லாருக்குள்ளேயும் தப்பு இருக்குதான் செய்யுது. நம்ம தான் அதை கரெக்ட் பண்ணி கிளியர் பண்ணணும். யாரையும் விட்டு கொடுத்துறாதீங்க. உங்க கணவனாரை யாருக்கு முன்னாடி விட்டு கொடுத்துறாதீங்க, உங்க மனைவி யாருக்கு முன்னாடி விட்டு கொடுத்துறாதீங்க. பிளீஸ் தயவு செய்து விட்டு கொடுத்துறாதீங்க, விட்டு கொடுத்துறாதீங்க. ஒரு மூளை வளர்ச்சி இல்லாத ஒரு கணவனார், ஒரு மூளை வளர்ச்சி இல்லாத ஒரு கணவனார் அந்த அம்மாட்ட போகும்போது அவர் பார்த்தாலே தெரியுது அவருக்கு ஜொல்லு இந்த இடத்துல ஊத்துது. ஒரு கச்சிப்பை வச்சு தொடச்சிட்டே இருக்காங்க. நான் ரொம்ப ரொம்ப கஷ்டத்தோட அவங்க முன்னாடி போகும்போது அந்த சிஸ்டர் சொல்றாங்க, எனக்கு இருக்கிற ஆறுதலே இவர் தான் அப்படின்னாங்க. ஃபர்ஸ்ட் வேர்டு, முதல் வேர்டு, மூளை வளர்ச்சி இல்லாத ஒரு கணவனார் டவலை வச்சு வாயை துடைக்கிறாங்க. நான் இவங்க ரொம்ப துக்கத்தில் இருப்பாங்களோன்னு சொல்லி அவங்க பக்கத்தில் ஜெபம் பண்ணுக்காக போகும்போது, பாஸ்டர் எனக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் இவர் தான் பாஸ்டர். கலங்கிட்டாங்க. இதாங்க அன்பு. எதுல வந்துச்சு? அவருக்கு என்ன இருக்கு? நீ ஆண்டவருடைய பிள்ளைகளே, தயவா நீங்க வந்தவங்க லக்கு அப்படின்னு நினைக்கிறேன். நான் ஓப்பனா தான் பேசுறேன். ப்ளீஸ் ஆண்டவரை முன்னாடி கொண்டு வந்து ஜெபம் பண்ணி நான் சொல்றேன், உங்க குடும்பம் மட்டும் நல்ல குடும்பமா இருந்துச்சுன்னா பரலோகத்தை எங்க பாத்திரலான்னா இந்த உலகத்திலே பார்த்துடலாம். உலகத்தை பார்த்து திருமண வாழ்க்கைன்றது நீங்களா நியமிச்சது கிடையாது, கர்த்தரே உண்டாக்கினது. மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல. அதனால ப்ளீஸ் உங்க வாழ்க்கைக்குள்ள யாரையுமே உள்ள விட்டுறாதீங்க. சண்டை போட்டாலும் பிரச்சனை பண்ணாலும் நீங்க ரெண்டு பேருமே பேசி ரெடி ஆகிக்குங்க.